Hi students, today we are going to learn about phrasal verb. It's a one mark question. And definition of the phrasal verb. So here verb plus preposition or verb plus adverb. So here a phrasal verb அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எல்லா phrasal verbலையும் we had a verb. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு verb இருக்கும், அது கூட நம்மளுக்கு ஒரு preposition இருக்கும். ஸோ அப்போ verb plus preposition இருக்கு இல்லையா, that's called phrasal verb. பட் அதை நம்ம படிக்கும்போது செப்பரேட் வேர்டாக நம்ம படிக்க மாட்டோம். we just read it for a single word. ஒரு சிங்கிள் வேர்டாக தான் நம்ம வந்து அதை ரீட் பண்ணுவோம். some words had verb plus adverb. ஸோ verb கூட ஒரு adverb சேர்ந்து வரும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஸோ ஹியர் இப்போ நார்மலாக கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, கெட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெட் அப் அப்படின்றது தட்ஸ் ஏ ஃப்ரீசல் வேர்ப். ஸோ அதனுடைய மீனிங் என்ன, கெட் அப்னா எந்திரி அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அப்போது கெட் அப், ஸோ அது கூட வேர்ப் ப்ளஸ் ப்ரப்போசிஷன். ஸோ தட்ஸ் கால் ஃப்ரீசல் வேர்ப். ஸோ அதை நமக்கு தனித்தனி மீனிங்காக நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ அந்த ரெண்டு வேர்டையும் சிங்கிள் வேர்டாக பார்க்குவோம். அட் த சேம் டைம் இட்ஸ் ஹேட் ஏ சிங்கிள் மீனிங். ஸோ அதுக்கு வந்து ஒரு மீனிங் தான் இருக்கும். some phrasal verb had 2-3 meanings. ஸோ ஒரு சிலதுக்கு வந்து ஒரு 2 இல்லை 3 மீனிங்ஸும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ we are using that based on the situation. when you are reading for the phrasal verb, ஸோ இப்போ phrasal verb படிக்கிறோன்னா எல்லா phrasal verbையும் நம்ம ஒரே நாளில் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 or 15, ஸோ இன்னொரு நாளைக்கு ஒரு 10 or 15. அப்போது டெய்லி நம்ம ஒரு 10 அப்படி படித்தா மட்டும்தான் ஃப்ரீசல் வெர்பை வந்து நம்ம கரெக்டாக படித்து முடிக்க முடியும். அட் த சேம் டைம் அதனுடைய மீனிங் வந்து நம்மளுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கோ, நம்ம இப்போ நார்மலாக பேசும்போது அட்லீஸ்ட் we can யூஸ் தட், ஒரு சிலது வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். act upon, obey, ask for, request, demand, back up, support, bear with, tolerate, break down, stop functioning, break into, enter by force, break out, spread, start, suddenly. break up, end a relationship. ஸோ ஹியர் இந்த வேர்டை வந்து நம்ம நிறைய டைம் ஃபில்ம்லலாம் கேட்டிருப்போம். ஸோ அப்போ தட்ஸ் ஃபார் எ ஃப்ரீசல் வேர்ப். bringing out, cause something to happen. bring forth, get, produce. bring in, get, make. bring out, publish. bring up, rise. call off, cancel. call on, visit. call up, make a phone call. carry out, perform. deal with, managed. get back, return. get on, make progress. get on or got on, have a friendly relationship. get on with, cope with. get over, recover from. get through, pause. give away, distribute. give in, surrender, yield. give up, renounce. give up or give, abandon, stop. go on, continue. hit on, discover. ஸோ இந்த கோ ஆன் இதுவும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட். பட் ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் இதுதான் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. கீப் ஆஃப், அவாய்ட். கீப் ஆன், கோ ஆன், கண்டினியூ. கீப் அப், கேரி ஆன், கண்டினியூ. ஸோ ஹியர் இந்த 4 வேர்டுக்குமே சேம் மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. லே பை, லேட் பை. கீப் ஆர் ஃபர்தர் யூஸ். lay over, laid over. stop at a place on a journey. look after, take care of. look at, see. look for, search. look into, examine. look through, read. look up, search. look up to, admire. make out, understand. pass away, die. pass by, go away.
pass on, hand over. Put in, install. Put off, postpone. Put on, wear. Put up, loads. Put up with, tolerate. Reel off, repeat, recite. Sit out, start. Stand back or stood back. So here stood நம்மளுக்கு தெரியும். So இப்போ past tense use பண்ணுறதா present tense use பண்ணுறதா that only here they are used. Move back. Stand off, stood off, keep away. Stand out, stood out, continue to resist. Take off, leave the ground. Take after, resemble, look like, act like. Take care of, look after, throughout, discord. Went on, continued. Work out, solve. ஸோ மேக்ஸில் என்ன பண்ணுவாங்க சம்ஸ்க்கெல்லாம் மிஸ்ஸு சொல்லுவாங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். we are using for this word regularly. Here I given some more example for this phrasal verb. You just copy it on your class book. Sorry, for your grammar note. உடைய grammar noteல காப்பி பண்ணி வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு ஒரே டைமில் படிக்க முடியாது. நம்ம ஆஃப்டர் எக்ஸாம் கூட நம்ம படிச்சுக்கலாம். ஒரு 10-10 டெய்லி ஒரு 10-10 அப்படி நம்ம படிச்சுக்கலாம். லிங்கர்ஸ் இட்ஸ் a 2 mark question. ஸோ ஈஸியாக இந்த கொஷினுக்கும் நம்ம 2 marks ஃபுல்லாக வாங்கிடலாம். The words used to connect two or more sentences or idea together into a single sentences are called link word or linkers. So here 1 or 2 சென்டென்ஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது ஸோ அது 1 or 2 சென்டென்சஸாக இருக்கலாம் இல்லை ஐடியாவாக இருக்கலாம் அதை சிங்கிள் சென்டென்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது we are using for the linkers. Here some example for the linkers: after, as, but, if, so that, unless, also, as if, despite, in spite, than, when, and, as well as, even though, just as, that, whether. So here they are given some more linkers. ஸோ இந்த லிங்கர்ஸோடைய மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 சென்டென்ஸை படிச்சுட்டு நம்ம கம்பைன் பண்ணும்போது எந்த லிங்கர்ஸ் யூஸ் பண்ணால் அதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்குரிய அந்த ஒரு லிங்கர் நம்ம யூஸ் பண்ணால் we can get 2 marks for this question. I can speak not only English but also Hindi. ஸோ அதாவது நான் இங்கிலீஷ் மட்டும் பேசலை அது கூட எனக்கு ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஒன், he didn't come to the tour because of his ill health. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு செப்பரேட் சென்டென்ஸாக 2 செப்பரேட் சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண தான் இங்கே பிகாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. They shut down the TV due to thunder and lightning. ஸோ அவங்க வந்து டிவியை வந்து ஷட் டவுன் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டியூ டு தண்டர். ஸோ அந்த இடி இடிக்கிறதுக்காகவும் மின்னலுக்காகவும் தான் அவங்க அதை ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க, டிவியை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. Students, now we are preparing for our quarterly exam. First exam is English. We know that. So நம்மளுடைய question paperல we are having many parts. You have to think and write in your own. ஸோ அப்போ ஓனாக எழுத வேண்டிய பார்ட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கிளியராக ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸை ரீட் அவுட் பண்ணணும். ஸோ ஹியர் பிக்சர் வியூ இட்ஸ் a 5 mark question. ரோட் மேப் இட்ஸ் a 2 mark question. ஸோ இது ரெண்டுமே வந்து படிக்க வச்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நீ இங்கே இப்போ வீட்டில் இருக்கும்போதே ஒரு டைம் நல்லா படித்து எழுதிப்பார். For the picture view we are given for 6 to 7 sentences. At least you just write and see for this sentences. ஸோ அந்த சென்டென்சஸை மட்டுமாவது நீ ஒரு டைம் எழுதி உனக்கு மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணிப்பார். அதை நீ எழுதும் போதே உனக்கு they are given 4 mark. ஸோ அதை நீ கரெக்டாக எழுதினாலே அதுக்கு ஒரு 4 mark உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். And for the road map, so we are given for the some keywords. அந்த keywordsஐ யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸாக 1 by 1 எழுதுங்க.
Students, now we are preparing for your quarterly exam. ஸோ நம்மளுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ஸில் இருப்போம். ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டெய்லி இது படித்து எழுதிக்காமி அந்த மாதிரி அவங்க ரிவிஷன் பண்ணி விட்டுருவாங்க உனக்கு. ஸோ பட் ஹியர் நாவ், ஸோ யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். நீ தான் ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டில் உட்காந்து. ஸோ டிவி பார்க்குறது, இல்லை மொபைலில் கேம்ஸ் விளையாடுறது, இல்லை சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறது, யூ ஜஸ்ட் அவாய்ட் ஆல் திஸ். ஸோ அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்காத அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு படிங்க. ஸோ ஃபார் த இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ்க்கு படிக்கும்போது இப்போ நம்மளுக்கு வி ஆர் ஹேவிங் 4 யூனிட்ஸ். அட்லீஸ்ட் 3 யூனிட்டில் இருக்கிற பேராகிராஃபாவது நீ கிளியராக படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம சாய்ஸில் கூட என்ன பண்ணிடலாம், ஒரு சிலதை விட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பேராகிராஃபை அட்டன் பண்ண முடியும். ப்ரோஸ்க்கு 2 பேராகிராஃப் எழுதணும், போயம்க்கு 1 பேராகிராஃப் எழுதணும், அண்ட் ஃபார் தி சப்ளிமெண்ட் ரீடர். ஸோ அப்போ பேராகிராஃபே டோட்டலாக யூ வாண்ட் டு ரைட் 4. ஸோ அப்போ 4 பேராகிராஃப் எழுதணும் அப்படின்றப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீ தான் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மற்ற கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்கும் உனக்கு டைம் வேணும். ஸோ இப்போ நீ வீட்டில் எழுதுறதுனால நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்காத. ஃபார் த ஃபைனல் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்காது. அப்போ நீ வந்து ஸ்கூல்ஸில் எழுதும்போது அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பேப்பரை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூ வாண்ட் டு யூஸ் பிளாக் ஆர் ப்ளூ. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்போன்னா, பிளாக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணுவோம், இல்லை ஹெட்டிங் பிளாக்கில் எழுதுவோம். ப்ளீஸ் டோன்ட் டூ ஆல் திஸ். ஸோ இது எதுவுமே பண்ணாதீங்க. உன்னை யூஸ் பண்ணுறியா, ஃபுல்லாக பிளாக் யூஸ் பண்ணு, இல்லை ப்ளூ யூஸ் பண்ணு. 2 பெண்ணையும் மிக்ஸ் பண்ணி எழுதுற இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்கோ. ஸோ அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ரூல். ஸோ இப்போ எக்ஸாமுக்காக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போனாக்கா நியூ சிலபஸ் கொண்டுட்டு வந்தப்போ அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்டன் ஆல் த கொஷின்ஸ். ஒவ்வொரு பார்ட்லேயும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, ரைட் எனி 3, ரைட் எனி 4 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஷின்ஸை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி, இப்போ 4 எழுத சொல்லியிருக்கிறாங்க, 3 மட்டும் எழுதுறது, இன்னொன்று உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி வை. அது ரிலேட்டடாக உனக்கு ஏதாவது தெரியும் இல்லையா, ஏதாச்சும் தோணும் இல்லையா, அதை எழுதி வைங்க.